தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அடைப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடைப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், குறிப்பாக சில காரியங்கள் பலவான்களால் கட்டப்பட்டிருக்கிறதையும் நமக்கு வரவேண்டிய நன்மைகளை தராதபடிக்கு அடைத்து வைத்திருக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் பிள்ளைகளை குறித்ததான ஒரு மனபாரத்தோடு கூட எவ்வளோ காரியங்கள் செய்து பார்த்தாகிவிட்டது, ஆனாலும் அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்படாதபடிக்கு பலவான் அடைத்து வைத்திருக்கிறான். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தை, ஐயா எனக்கு இந்த சொத்துக்கள் வரவேண்டி உள்ளது, ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிற இந்த 2 நபர்களால் அது வரக்கூடாதபடிக்கு தடையாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது, தரமாட்டேன்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்படி பலவிதமான காரியங்கள். அன்றைக்கு இன்னொரு சகோதரி அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் எனக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் அவங்க கொடுக்காம அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சொல்கிறாங்க, உனக்கு ப்ரமோஷன் கிடையாது, நீ 3 வருஷம் 4 வருஷம் பரவாயில்ல இருக்கட்டும், ப்ரமோஷன் கிடையாது, எங்களுக்காக தோணுச்சுன்னா நாங்கள் கொடுக்குறோம். தேவப்பிள்ளையே, இப்படி பலவான்கள் அடைத்து வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவப்பிள்ளையே நீங்கள் என்ன சூழ்நிலைகளோடு கூட போய் கொண்டு இருக்கிறீங்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒருத்தன் தரவே மாட்டான்னு சொல்லி வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா, இது என்னுடையது, எனக்கானது, என்னுடைய ஆகாரம் என்று சொல்லி வைத்திருக்கிறான் பார்த்தீங்களா, அவனிடத்திலிருந்து பிடுங்கி கர்த்தர் கொடுப்பார். அவனிடத்தில் உள்ளதை கர்த்தர் எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். அவனை கொடுக்கும்படியாக கர்த்தர் வைப்பார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும், from the strongest person the sweet will be come. From the strongest person. அப்போ பலவானிடத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இருதயம் கடினம் இல்லை, அவன் இருதயம் கடினமானதில்லை, உன்னை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுறான், உங்களை பார்த்தாலே கடுகடுன்னு இருக்காங்க, தர வேண்டிய நன்மையை தராதபடிக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கிறான், அடைத்து வைத்திருக்கிறான், வாசல்களை திறக்கல. கர்த்தர் சொல்கிறாரு, அவனிடத்துலேருந்து மதுரம் வரும். த ஸ்வீட் வில் பி த அவுட்கம். அவங்ககிட்ட இருந்து உள்ளது கடினமாக இருக்கலாம், முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், அந்த இருதயத்தை கர்த்தர் இழக பண்ணுவார். யாருக்காக? உங்களுக்காக, உனக்காக, உன் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இந்த நாட்களில் தாமே கர்த்தர் காரியங்களை உங்களுக்காக அனுகூலப்படுத்துவார். எப்படி சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அநேக நாட்களாக இதுக்காக ஜெபிக்கிறேன், அநேக நாட்களாக இதுக்காக பிரயாசப்படுகிறேன், உள்ள உடஞ்சி வேதனையோடு கூட இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவன்கிட்ட உள்ளதை பிடிங்கி அவன்கிட்ட கொடுப்பேன். அவன் இருதயம் கடினப்பட்டிருக்கலாம், இழக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து தருவேன், உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பேன், உன்னை ஆசீர்வாதமாய் நிறுத்துவேன். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் உண்டாகும் என்று சொன்னீரே. ஓ, ஃப்ரம் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் லெட் தேர் பி த ஸ்வீட் கம் ஓ லார்ட். உடைய வாழ்க்கையிலே அந்த மதுரத்தை என் தேவனில் கொடுத்து உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம் தேவ பிள்ளையே, பலவான இடத்திலிருந்து மதுரத்தை, பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து உங்ககிட்ட இருக்கிறத பிடுங்குவான், அவன்கிட்ட இருந்து பிடுங்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.